பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 28:8 அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த வேத வசனத்தில் தாவீது விதமாய் சொல்லுகிறார். ஸோ கர்த்தர் யாருக்கெல்லாம் அடைக்கலமானவர்? கர்த்தரை நோக்கி வருகிற ரட்சிக்கப்பட்ட தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரே அடைக்கலமானவர், அவரே பலனானவர். அவர் தாம் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், தம் பிள்ளைகளை அவர் அபிஷேகம் பண்ணி நிற்கிறார். அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளுக்கு பலனாய் மாறுகிறது என்று இவர் ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் தன்னுடைய தேவனை குறித்து அவரும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? 7ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலன், என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. ஸோ அவரை குறித்து அவர் சொல்லும்போது அவர் தான் என் பலன்றாரு. அடுத்து தன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். யாரெல்லாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவன் அவர்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பலனாக இருப்பார். ஆமென். இன்றைக்கு தினத்தில் நம்ம நிறைய பலன் இழந்து போயிருப்போம். ஆண்டவரை எத்தனை முயற்சி பண்ணாலும் இந்த காரியத்திலேருந்து விடுதலையாக முடியல, வெளியில் வர முடியலன்னு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமானவராக இருப்பார், உங்களுக்கு ஏற்ற பலனுள்ள தேவனாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் பலன் தருகிறார் அப்படின்னு பார்க்கணும்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் நிச்சயமாய் கைவிடுகிறதே இல்லை. ஆமென். ஆபத்து காலத்துல கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறார். வசனம் சொல்லுகிறது, நம்ம 29ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்கிற அதிகாரத்துல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஜனத்துக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் பலனை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பலன் கொடுத்தா எல்லா காரியத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும், எல்லா காரியத்திலிருந்து நம்மளால விடுதலையாகி வெளியில வர முடியும். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், தாவீது தான் சொல்லுகிறாரு, அவர்களுக்கு யார் அடைக்கலமானவர்னா கர்த்தரே அடைக்கலமானவர். எங்கே போனாலும் நமக்கு அடைக்கலம் கிடைக்காது, எங்கே போனாலும் நமக்கு ஆறுதல் கிடைக்காது, எங்கே போனாலும் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தவோ யாரும் தயாரா இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு அடைக்கலமான தேவனாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா கிருபையை தருகிறார், தயவை தருகிறார். அது மாத்திரம் இல்லை, தாம் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுடைய கொம்பையும் கர்த்தர் உயர்த்துகிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவன் கிருபை தருகிறார், தயவை தருகிறார். அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை உயர்த்த பண்ணுகிறார். எங்கே வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரே எனக்கு உயர்வு வராதா, எனக்கு வழி கிடைக்காதா, ஆண்டவரே நான் தடுமாற்றத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, அங்கே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இவ்வளோ வார்த்தைகளையும் எக்ஸ்பீரியன்ஸா அவர் பேசுகிறார். என்ன அழகா பேசுகிறார். கர்த்தர் என் பலனா இருக்கிறதுனால, நான் அவரை சார்ந்திருக்கிறதுனால எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குகிறார். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கும் அவர் பலன் தருவார். அவர் பலன் தந்தது மாத்திரம் அல்ல, அவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அதனால எதை குறித்தும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், தேவன் உங்களுக்காக நியாயம் சேர்வார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை கைவிடுவதே இல்லை. எங்கே தலை குனிந்தீர்களோ அங்க தலை உயர்த்தத்தக்கதா உங்கள் தலைகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஆமென், அல்லேலூயா. சவுலுக்கு முன்பதாக தாவீதுடைய காரியங்கள் மிக மோசமா இருந்தது. அவன் கர்த்தரையே நம்பியிருந்தான். ராஜா நம்மளை இப்படி துரத்துறாரு, ராஜா நம்மளை விடாம வாழ வைக்காம நம்மளை இப்படி பண்றாருன்னு ரொம்ப மன உளைச்சல் இருந்தாலும் தாவீது முழுக்க முழுக்க கர்த்தரை தேடினபடினால கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாய் மாறினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அதே ராஜ்யத்துல சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் தாமே ஏற்படுத்தி ஆசீர்வதித்து ராஜாவாய் நிலைநிற்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. சவுலுக்கு முன்பதாக தாவீது ராஜாவாக மாற்றப்படுகிறார். ஸோ தேவன் எவ்வளவு பெரிய பாருங்க. இன்றைக்கு தேவன் ஒருவரை தள்ளி ஒருவரை ஏற்படுத்துகிற தேவன். அதனால நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலைமையில இருந்தா நிச்சயமா ஒருவரும் நம்மளை தள்ள முடியாது. யாரெல்லாம் தள்ளுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை அவர் உயர பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதித்து
மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆகையால நீங்கள் உங்கள் பலனை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தான் உங்கள் பலன். அந்த பலன்ல வந்த உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல கூட கர்த்தாவே தாவீதை ஆசீர்வதித்து, தாவீதை ஆண்டவரே பலத்தினால் இடைக்கட்டி பலத்தை கொடுத்து ஆண்டவரே தலையை உயர்த்தினது போல, அவனுக்கு ஒரு கொம்பை உயர்த்தினது போல கர்த்தாவே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக. பலவீனத்தோடு சோர்ந்து போய் ஆண்டவரே என்னமோ போங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில கர்த்தாவே நீ பலனாய் இருப்பீராக. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அற்புதங்களை காண செய்யுங்க. பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துங்க. ஆசீர்வதியும் நீ கைவிடாதிரும். அதுதான் கர்த்தாவே தொடர்ந்து அவர் சங்கீதத்தில் சொல்லுகிறது போல ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ரட்சிக்கிற தேவன், நீர் ரட்சிக்கிற காப்பாற்றுகிற தேவன். காப்பாற்றி போஷித்து ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அருளும். ஆண்டவர் தாமே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா விலகி போகட்டும். பலவீனங்கள் எல்லாம் விலகி போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே பிள்ளைகளை மூடுவதாக சுகத்தை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.